பானு, பாகிஸ்தானின் தாக்குதல் தீவிரப்படுத்தியுள்ளது. அதேபோல் இந்தியாவும் பாகிஸ்தான் மீதான தாக்குதலை மிக அதிகமாக தீவிரப்படுத்தியுள்ளது. பாகிஸ்தான் கடந்த 2 நாட்களாக தொடர் தாக்குதலில் ஈடுபட்டு வரும் நிலையில் தற்போது நாம் பார்க்கும் அந்த அந்த வீடியோ பாகிஸ்தான் இந்தியா மீது இந்த தளத்தில் இருந்துதான் ஏவுகணைகளை தொடர்ந்து தாக்கி வருகிறது. இதனை கண்டறிந்த இந்திய ராணுவத்தினர் அது நம்மளுடைய ஏவுகணைகள் மூலம் தற்போது அந்த பாகிஸ்தானின் ட்ரோன் ஏவுதளத்தை வெகு சிறப்பாக தாக்கி அழித்துள்ளனர். இதன் அருகேதான் தீவிரவாதிகளும் தாக்குதல் நடத்தக்கூடிய தளமும் உள்ளது. அதையும் இந்திய ராணுவத்தினர் தாக்கி அழித்து விட்டார்கள். பாகிஸ்தான் தாக்குதல் அதிகமானதால் இந்தியாவின் எதிர் தாக்குதலும் மிக அதிக அளவில் செயல்பட்டு வருகிறது. தற்போது ஜம்மு காஷ்மீரின் சுற்றுவட்டார பகுதி முழுவதுமே ஒரு பதற்றமான சூழல் தான் காணப்படுகிறது. இந்தியா மீதான தாக்குதலை தொடர்ந்து அதிகரித்துள்ள பாகிஸ்தான் தற்போது அவர்களுக்கு $1 மில்லியன் நிதி உதவி அளிக்க சர்வதேச நிதி ஆணையம் அனுமதி அளித்திருப்பதால் தாக்குதலை மேலும் வலுப்படுத்தி இருக்கிறார்கள். அது மட்டுமின்றி இதுவரை ஏவுகணை தாக்குதல் மூலமே நடத்தி வந்த நிலையில் தற்போது போர் விமானங்கள் தாக்குதலையும் தொடங்கி இருப்பதாக தகவல் வருகிறது. ஆனால் ஜம்மு காஷ்மீர் அருகே ஸ்ரீநகர் விமானப்படை தளம் அருகே அந்த பாகிஸ்தானின் போர் விமானங்களை இந்தியா சுட்டு வீழ்த்தியதாக தெரிகிறது. அந்த பாகிஸ்தானின் சுட்டு வீழ்த்த போது அதில் இருந்த விமானிகள் பாராசூட் மூலம் தப்பியிருக்கிறார்கள். அவர்களை தேடும் பணியில் ராணுவ குழுவினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் தொடர் தாக்குதலால் ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பகுதிகளில் மிகுந்த ஒரு பதற்றமான சூழல் நிலவுகிறது. ஏனென்றால் தற்போது பாகிஸ்தானின் இந்த ராணுவ தாக்குதல் தொடர்ந்து அதிகரிக்கிறது. அதே போல் இந்தியாவின் பல மாநிலங்களில் இருந்தும் நமது வான் பாதுகாப்பு படை பாகிஸ்தானின் ட்ரோன்களை அழித்து வருவதாக தான் தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது.